ஏன்னா திடீர்னு வந்து யாருக்கும் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சிறிதளவாக வந்து உங்கள் நுரையீரல் இந்த இதயத்தில் இருக்கிற இரத்த குழாயில் வந்து அந்த கொலஸ்ட்ரால், நிக்கோட்டின், அந்த நிக்கோட்டின் பக்கத்தில் உள்ளவங்க அந்த டாருங்கிற ஒரு கெமிக்கல், உங்களுக்கு தேவையில்லாத கெமிக்கல் எல்லாம் போய் படிவமாக சேர்ந்து அந்த இதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு நுரையீரலில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங்னால் ஏற்பட்ட பாதிப்பு வந்து ஒரு பரிமாணமாக போகும். முதல் ஒரு வருஷம் நீங்கள் அடிமையாயிருவீங்க. அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு அல்லது பக்கவாதம் வரத்துக்கு, அடுத்த 10 வருஷத்தில் வந்து உங்களுக்கு கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஸ்மோக்கிங்னால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா வந்து வெளியில் தாங்க டாக்டர் வந்து அப்பா பீடி குடிச்சிட்டு வராரு, வீட்டிலனா குழந்தைங்க இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அது புகை வந்து நுரையீரலில் போயிடுச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்காச்சும் இருக்கும். அந்த புகையை வந்து வீட்டில் இருக்கிற மக்கள், அவங்களோட மனைவியாக இருக்கலாம், அவங்களோட குழந்தையாக இருக்கலாம், அது மாதிரி சுவாசிக்கிறப்ப அவங்களோட நுரையீரல் வளர்ச்சி கம்மியாகும். நிறையா தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் வந்து வீட்டுக்காரர் வந்து பீடி சிகரெட் குடிக்கிறதுனால வந்திருக்கு. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது தான். அது ஏன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு தடுத்தோம்னா சமுதாயத்தில் வந்து அது கேன்சர் வரதை வந்து நம்மளால் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.